Hello friends, welcome to piappstudio. நான் கோபால் முனுசாமி. இந்த வீடியோவில் வந்து ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனில் இன்னொரு கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நார்மலாக வந்து ட்ரெடிஷனல் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்னாக்கா வி ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சம்திங் லைக் பண்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். பண்டல்ஸில் வந்து தேவையான கீ வேல்யூ பேர் போட்டு அது பண்டலுக்குள்ளே வச்சுட்டு அந்த பண்டலை வந்து இன்டென்ட்டுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டார்ட் ஆக்டிவ்னு கொடுத்தோம்னா அது ஸ்பெசிஃபிக் பண்டல்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கீ வேல்யூ பேர் வந்து இன்டென்ட் வழியாக அது வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போய்டும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஆன் கிரியேட்டில் வந்து நம்மளுக்கு பண்டல் வந்துடும். அந்த பண்டல் வந்து கெட் அப்படின்ற வேல்யூ மட்டுமா கெட் பார்சல் கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் வந்து ட்ரை பண்ணி எடுத்து அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே லாஜிக் தான் நம்ம வந்து ஃப்ராக்மெண்ட்டுக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஃப்ராக்மெண்ட்டுக்கு சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட்டாகவும் நம்ம பாஸ் பண்ணுறோம். பட் வேறஸ் இன் கம்போசபிள் ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி பாஸ் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஸோ கம்போசபிள் ஃபங்க்ஷனில் வந்து மெயின் வந்து நேவிகேஷன் கிராஃப் தான். ஸோ நேவிகேஷன் கிராஃப் எப்படி பில்ட் பண்ணோம்னாக்கா இங்கே நேவிகேஷன் சொல்லிட்டு கம்போசபிள் சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் இங்கே இருக்கும். ஒவ்வொரு பேஜஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு லிஸ்ட்டு, இதுக்கு வந்து ஷார்ட் ஸ்க்ரீன் இருக்கும், இதுக்கு வந்து ஈவெண்ட் எம்டி ஸ்க்ரீன் சொல்லிருக்கு, இதில் அபவுட், இதில் வந்து கான்டாக்ட் செக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் கிராஃப்குள்ளே வந்ததுன்னா லிஸ்ட், இது கெஸ்ட்டோட லிஸ்டிங் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே கம்போசபிளில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கெஸ்ட்டோட லிஸ்ட்டோட ஐடிங்க இருக்கும். இது போல் வந்து ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிக் ஐடி இருக்கும். இந்த ரவுட் ஐடின்னு சொல்லுவோம். இந்த ரவுட் ஐடியை வந்து நீங்கள் கால் பண்ணும்போது நேவிகேட்னு சொல்லிட்டு இங்கே நேவிகேஷன் கண்ட்ரோலர் ரவுட் ஐடி மேட்ச் ஆகுதோ அந்த ஸ்க்ரீனை வந்து ரெண்டர் பண்ணி விட்ருவோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரீனும் வந்து வி கால் இட் அஸ் ஈச் இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன்ஸ் தட் கேன் பி. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரீனும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரீனும் வந்து இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன்ஸ். ஸோ ஒவ்வொரு தடவை நேவிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்க்ரீனும் பேக் ஸ்டாக்கில் ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கிவன் சினாரியோ. ஸோ இது வந்து கம்போசபிள் ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணோம், ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன்ஸ்க்கு நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஈவெண்ட் லிஸ்ட் இருக்குது. ஈவெண்ட் லிஸ்ட்டில் இருந்து நான் கெஸ்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கேன். அந்த ஈவெண்ட்டோட அசோசியேட்டட் கெஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்ல. அப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா இந்த எந்த ஈவெண்ட்டை யூஸர் கிளிக் பண்ணாங்களோ அந்த ஈவெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை வந்து நான் நான் அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் தரணும். ஸோ அப்போ தான் அது என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸில் போய்ட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டு கூட யார் அசோசியேட் ஆகணும் அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணி அங்கே காமிக்கும். கரெக்டாக? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டு வே இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனிடரி ஆர்குமெண்ட். ஸோ இந்த மேனிடரி ஆர்குமெண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லாஷ் வச்சு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட் கீ வேல்யூ இங்கே தந்துடுவாங்க. ஸோ யூசர் ஐடி வந்து கீ வேல்யூ. அதே போல் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கும் என்ன ஆகும், அதே போல் ப்ரொஃபைல் ஸ்லாஷ் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இது போல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனிடரி ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஆர்குமெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு இதில் இருக்குல்ல ப்ரொஃபைல் ஸ்லாஷ் யூசர் ஐடி. ஸோ உங்களுடைய கீ பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே தான் போடுவாங்க. இதில் நம்ம என்ன சொல்கிறோம், லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு நேவ் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இதில் வர அந்த யூஆர்எல்ல இல்லை யூஆர்ஐயில் யூசர் ஐடி தான் கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ இது போல் பண்ணும்போது இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் கம்போசபிள் ஸ்க்ரீனை நீ கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவோம்னாக்கா நேவிகேஷன் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட்னு சொல்லிட்டு அந்த ஐடி லைக் ப்ரொஃபைல் இந்த ஐடி. நெக்ஸ்ட் வந்து இந்த பராமீட்டர் யூசர் ஐடிக்குள்ள அந்த பராமீட்டர்ஸ் வந்து இங்கே நீங்கள் பாஸ் பண்ணணும். யூசர் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்லி பிரேசஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. மைண்ட் இட், இங்கே டிக்ளேர் பண்ணும்போது தான் கர்லி பிரேசஸ் வைக்கணும். இங்கே வந்து என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஐடி 1 2 3 சொல்கிறதுலாம் நாளைக்கு நீங்கள் பூபாலன் அப்படின்னு சொன்னாலும் அந்த ப்ரொஃபைலோட ஐடி வந்து பூபாலன் கன்சிடர் பண்ணி பூபாலன் கூட அசோசியேட் இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது போல் நீங்கள் கால் பண்ண போகிறீங்க நேவிகேஷன் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட்னு சொல்லிட்டு அந்த ஐடி வச்சு கால் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் வந்து இது எப்படி ரிட்ரைவ் பண்ணணும், இந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீனுக்கு எப்படி அனுப்புவோம் அப்படின்னாக்கா நீங்கள் கால் பண்ண உடனே டைரெக்டாக அந்த வந்து நேவிகேஷன் கிராஃப்குள்ளே வரும். வந்து இந்த ப்ரொஃபைல் கூட அசோசியேட்டாக இருக்கிற கம்போசபிள் ஃபங்க்ஷன் எதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே அசோசியேட்டாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டாக் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு ஒரு ஆர்குமெண்ட் வரும். இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து பேக் ஸ்டாக் என்ட்ரி டாட் ஆர்குமெண்ட்ஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங். இதோட டைப் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்ட்ரிங். அதனால தான் வந்து கெட் ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். இன்கேஸ் வந்து இதோட டைப் வந்து இங்கே ஸ்ட்ரிங் டைப்னு சொல்கிறீங்கன்னா இது பதில் இன்ட் டைப்னு கொடுத்தீங்கன்னா கெட் இன்ட்டுன்னு சொல்லணும். இன்கேஸ் வந்து லாங்னாக்கா கெட் லாங்னு சொல்லணும். இன்கேஸ் பூலியன்னாக்கா கெட் பூலியன் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூசர் ஐடி கூட நம்ம தான் சொல்கிறோம், இந்த பேக் ஸ்டாக்கில் இந்த ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோ, அதில்
இந்த ஸ்பெசிஃபிக் யூசர் ஐடியில் வந்து என்ன வேல்யூ பாஸ் பண்ணிக்கோங்க அந்த வேல்யூ வந்து ரிட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு இங்கே யூசர் 1 2 3 கொடுத்தீங்கன்னாக்கா இது வந்து ஆர்குமெண்ட்டில் போய்ட்டு கெஸ்டின்னு சொல்லிட்டு இந்த யூசர் ஐடி வச்சு தேடும். அப்போ உன்னுடைய வேல்யூ என்ன வரும், யூசர் 1 2 3ன்னு வரும். அப்போ ப்ரொஃபைல் என்ன இருக்கும், நேவிகேஷன் கண்ட்ரோலர் இங்கே இருக்கும், இங்கே வந்து யூசர் 1 2 3ன்னு சொல்லிட்டு இது பாஸ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரொஃபைலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் தேவையான ஆப்ரேஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேனிட்டரி ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். கம்போசபிள் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ட்ரெடிஷனல் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே பாஸ் பண்ணுவோம். பார்சலபிள் ஆப்ஜெக்டை உங்களால் வந்து பண்டலில் வச்சு பாஸ் பண்ண முடியும். புட்ஸ் பார்சலபிள் கெட் பாசிபிள் மூலமாக நீங்கள் பார்சலபிள் கிளாஸே உங்களால் பாஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து அது போல் பண்ண முடியாது. உங்களால் சின்ன வேல்யூஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணுவோம். சின்ன ஐடிஸ் மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அங்கே போயிட்டு உடனே அந்த ஐடி வச்சு டேட்டா பேஸில் போயிட்டு அந்த ஐடி கூட அசோசியேட்டுக்கு வேல்யூஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி காட்டலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன். உங்களால் வந்து என்டையர் ஐடியை வந்து என்டையர் ஆப்ஜெக்ட் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. தட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் கொரி பேராமீட்டர். நம்மளுக்கு வந்து கொரி பேராமீட்டர் யூஸ்வலாக நம்ம யூஆர்எல் இருக்குல்ல, சர்ச் பண்ணும்போது சர்ச்னு சொல்லிட்டு கியூன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் கொரி பேராமீட்டர் வச்சுக்கோம். அண்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொரி பேராமீட்டர் அண்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் கொரி பேராமீட்டர் ஆட் பண்ணிட்டு போவோம். ஸோ இது வந்து ஆப்ஷனல்னு அர்த்தம் ஒன்று வேல்யூ இருந்தாலும் இருக்கும், இல்லாகட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல தான் வந்து ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க. இதை வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நேவிகேட் பண்ணும்போது ப்ரொஃபைல் யூசர் ஐடி 1 2 3 சொல்லிட்டு கண்டிப்பாக அமைச்சி ஆகும். ஆனால் இந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ப்ரொஃபைல் வச்சு கால் பண்ணாலும் இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லை யூசர் ஐடி வச்சு கால் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரொஃபைல் இங்கே வந்து அந்த கொஷின் மார்க் பண்ணணும். இதுதான் கொரி பேராமீட்டர். நமக்கு ஒரு யூஆர்எல் கொரி பேராமீட்டர் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான். யூஆர்எல் கொரி பேராமீட்டர் வர மாதிரி ப்ரொஃபைல் அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் ஐடி அண்ட் வேல்யூஸ் வந்து இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே வருது. ஸோ ப்ரொஃபைல் சொல்கிறோம், கொஷின் மார்க் இஸ் மேட் ஃபார் த ஆப்ஷனல் அண்ட் யூசர் ஐடி வந்து கீ அண்டு இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளது வந்து வேல்யூ. ஸோ இது போல் சொல்லிட்டு இது போல் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா இந்த ஆப்ஷன் ஆர்குமெண்ட் டிக்ளரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. அதே போல் ஆர்குமெண்ட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிறீங்க, யூசர் ஐடி எடுத்துக்கிறீங்க. டிஃபால்ட் வேல்யூ வந்து யூசர் 1 2 3ன்னு சொல்கிறீங்க. பை டிஃபால்ட்டாக யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல செக் செட் பண்ணுவோம். பட் இது போல் செட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டட் அப்ரோச். யூஸ்வலி வி சப்போஸ் டு சே டிஃபால்ட் ஈக்குவல் டு நல். ஓகே, இது அதே போல் தான் இப்போ பேக் ஸ்டாக் என்ட்ரியில் நம்ம என்ன வரும்போது இந்த பேக் ஸ்டாக் என்ட்ரி டாட் ஆர்குமெண்ட்டில் போய்ட்டு இந்த யூசர் ஐடி நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க. இருந்துச்சுனாக்கா அந்த வேல்யூ எடுத்து நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்கேஸ் இது எப்படி இன்வோக் பண்ணது அப்படின்னாக்கா இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கல்ல நேவிகேஷன் கண்ட்ரோலர் நேவிகேட், இங்கே ப்ரொஃபைல்னு சொல்லிவிட்டு இங்கே லைட்டாக மாடிஃபை ஆகும். இங்கே எப்படின்னா மாடிஃபை ஆகுனாக்கா நீங்கள் யூஸ்வலாக எப்படி கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். இது பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ ட்ரை பண்ணி இந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீனுக்கு அமுச்சு விட்டோம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். நம்மளுடைய கிஃப்ட் ரிஜிஸ்டர் நம்ம எப்படி பண்ணிக்கணும்னு பார்ப்போம். நம்மகிட்ட ஒரு ஈவெண்ட் லிஸ்ட் இருக்குது. ஈவெண்ட் லிஸ்ட் கிளிக் பண்ண உடனே அந்த ஈவெண்ட் கூட அசோசியேட்டட் கெஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அப்போ கெஸ்ட் லிஸ்ட்டுக்கு போகும்போது அந்த எந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணாலும் அந்த ஈவெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நமக்கு வரணும்ல. ஸோ அதை பில்ட் பண்ணதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இதோட கெஸ்ட்டுன்றது வந்து கெஸ்ட் லிஸ்ட்டோட ஐடி. இது இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் டாட் கொரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஆர்குமெண்ட் டாட் கொரியில் வந்து கொரின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக இது வந்து கீ, இது வந்து வேல்யூ எடுத்துகிட்டு இது போல் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் பேக் இந்த நேவிகேஷன் கிராஃப்குள்ளே இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன் அசோசியேட் இருக்குது. இந்த ஆர்குமெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் இந்த கொரி தான் என்னுடைய கீ, என்னோடய டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதே போல் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து அந்த இது வருதுல்ல, இந்த பேக் ஸ்டாக்குங்க வந்திருக்கும். இட்டில் பேக் ஸ்டாக் இருக்குது. பேக் ஸ்டாக்கில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இட் டாட் ஆர்குமெண்ட் டாட் கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரி இங்கே எடுத்துகிறேன். அந்த கொரியை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஜேசன் டாட் ஃப்ரம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் இன்ஃபோவை கன்வெர்ட் பண்ணி இது பண்ணுறேன். இதெல்லாம் கான்செப்ட் நான் பண்ணியிருக்கேனாக்கா நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கல, இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஆசெட்ஸ் நீங்கள் அப்படியே ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் சென்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஐடி மட்டும் தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சென்ட் என்டையர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஒன் கம்போசபிள் ஃபங்க்ஷன் அனதர் கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேனாக்கா எந்த ஆப்ஜெக்ட்டை நீ இப்போ சென்ட் பண்ணணுமோ அதை வந்து ஜீசனை வச்சு நான் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ என்னை பொறுத்தவரையிலையும் அதை பொறுத்தவரையிலையும் அது ஸ்ட்ரிங்கு, பட் என்னை பொறுத்தவரையிலையும் அது வந்து ஜேசன் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ அது இங்கே வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அந்த வேல்யூஸ் எடுத்து ஸ்ட்ரிங்கை எடுத்து நான் ஜேசன் வச்சு ஃப்ரம் ஜேசன் சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே கொடுத்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டாக நான் மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து இப்போ ஆப்ஜெக்டாக வந்துடும். அந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன் கெஸ்ட் ஹோம்குள்ளே சென்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கெஸ்ட் ஹோம்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த ஆர்குமெண்ட்டை எந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டை வந்து யூஸர் வந்து அந்த ஈவெண்ட் லிஸ்ட்டு கிளிக் பண்ணாங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். ஸோ ஈவெண்ட் ஐடி நான் இங்கே எடுத்துகிறேன். ஈவெண்ட் ஐடி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், லாட்ச் எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த ஈவெண்ட் ஐடி இங்கே போட்டுறேன். ஸோ இதுனா அத்தனாக்கா ஈவெண்ட் ஐடி சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும். இங்கே கால் ஆகும்போது நான் என்ன பண்ணேன், செலக்டட் ஈவெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு இந்த வியூ மாடலில் இருக்குல்ல, கெஸ்ட் ஈவெண்ட் வியூ மாடலில் வந்து செலக்டட் ஈவெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் ஐடியை வந்து இங்கே பாஸ் பண்ணி விட்டுறேன். இங்கே பாஸ் பண்ணி விட்டு அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸில் ட்ரை பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி ஸ்பெசிஃபிக் பேஜஸ் தான் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இஃப் யூ வாண்ட் ஐ கிவ் த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், கோ அண்ட் see that one first. ஸோ இது போல் தான் வந்து ஒரு பேஜ் வந்து இன்னொரு பேஜஸ் வந்து டேட்டா லிங்க். ஸோ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து மேண்டரி ஆர்குமெண்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்கேஸ் நீங்கள் சென்ட் பண்ணோம்னாக்கா அந்த ஆப்ஜெக்டை வந்து ஜஸ்ட் ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஜேசன் வந்து என்டையர் ஜேசனையும் அந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே சென்ட் பண்ணோம். இங்கே வந்து நீங்கள் மேண்டரி ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரிங்கர் ட்ரை பண்ணி அதை ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே ப்ராசஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து செகண்ட் அப்ரோச். அப்ரோச்னாக்கா சிங்கிள் வியூ மாடல் வந்து 2 ஸ்க்ரீன்கள் ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுக்குது. அதாவது ஒரு ஸ்க்ரீனில் வந்து லிஸ்ட் ஸ்க்ரீன் இருக்குது, இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து எடிட் பேஜ் இருக்குன்னு வச்சுயா. இப்போ லிஸ்ட் ஸ்க்ரீனுக்கு ஒரு வியூ மாடல் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெஸ்ட் வியூ மாடல்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஸ்க்ரீனுக்கு ஒரு வியூ மாடல் க்ரியேட் பண்ணுறேங்க. அதை வந்து ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு அனுப்பிச்சிடுங்க. அதே ஆப்ஜெக்ட் வந்து அதே ரெஃபரன்ஸை வந்து என்ன பண்ணணுனாக்கா இதுக்கும் அனுப்பிச்சிடணும். அதாவது அந்த கெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ்க்கும் அனுப்பிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்க்ரீனும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்து லிஸ்ட் வந்து ட்ரை பண்ணி அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து யூஸர் வந்து எந்த ஐட்டத்தை கிளிக் பண்ணுறாரோ அந்த ஐட்டத்தை வந்து இன்னொரு வேரியபிளில் அதே வியூ மாடலில் இன்னொரு வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சிடணும். சேவ் பண்ணி வச்சுட்டு அதாவது லாஸ்ட் கிளிக்டு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐட்டத்தை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நேவிகேஷன் பண்ணுறேங்க. இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண தேவையில்ல, இல்லை மேண்டரி ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஐடி வச்சு நேவிகேட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டுங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா அந்த செலக்டட் ஐட்டமுக்குள்ள அந்த செலக்டட் ஐட்டத்துக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை ரீட் பண்ணி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது போலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிங்கிள் வியூ மாடல் மட்டும் சென்டரில் இருக்கும். 2 வியூஸும் வந்து கம்போசபிள் வியூஸும் அந்த ஸ்பெசிஃபிக் வியூ மாடலை ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த அப்ரோச். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு அப்ரோச் என்னென்னாக்கா சிங்கிள்டன் ஆப்வியஸாக நீங்கள் ஒரு சிங்கிள்டன் கிளாஸ் வச்சுட்டு உங்களுக்கு செலக்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுக்குள்ளே சிங்கிள்டனில் போட்டுட்டு நீங்கள் ஒரு பேஜ் உங்களுக்கு பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போட்டு அந்த ஸ்பெசிஃபிக் சிங்கிள்டன் இருக்குல்ல அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் வந்து அங்கேருந்து ரீட் பண்ணி லாஸ்ட் செலக்டட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னாக்கா ஒவ்வொரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணும்போதும் அந்த டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்கேஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனில் வெளியே வரும்போது அந்த டேட்டாவை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ அது ஒரு எண்டுக்கான அப்ரோச். ஸோ இதெல்லாம் அப்ரோச்சஸ் இருக்குது. But the better approach would be either you're supposed to go for the optional argument or you're supposed to use for a mandatory argument. This is the just well known and suggested approach. Rest of the approach can be done if you want. Otherwise, thank you so much for watching the video. Bye bye. Jai Bhim.